அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6992 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் கணினி ஆய்வகம் அமைத்து அதற்கான பயிற்றுனர்களையும் நியமிக்க உள்ள தமிழ்நாடு அரசுக்கு கணினி ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளார்கள். இது சம்பந்தமாக நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேல்நிலையை பொறுத்த வரைக்கும் கணினி பயிற்றுனர் நிலை 1 பணியிடங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் சீனியாரிட்டி, அதன் பிறகு தேர்வு கொண்டு இப்போ அப்பாயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணிப்பொறி அறிவியல் 6வது பாடமாக கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே ப்ரொபோசல் இருந்தது. அது நீண்ட வருடங்களாக தொடர்ந்து கோரிக்கைகள் கொடுத்துட்டு வராங்க. 60,000க்கு மேலே கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் வேலைக்காக காத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த நியாயமான கோரிக்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இந்த நன்னாளில் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இல்லை என்ன செய்தி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு திட்டமான பள்ளி கல்வித்துறையில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வியில் கணினி பாடத்தை அரசு பள்ளியில் பயிலும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களும் கணினி அறிவு பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு 2011ஆம் ஆண்டு கலைத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கணினி கல்வி கிடைக்கச் செய்தார். சமச்சீர் கல்வியில் கணினி அறிவியல் பாடம் 6 to 10 மட்டும் அடுத்து வந்த ஆட்சியாளர்களால் கலைஞரால் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என்பதால் மாணவர்களுக்கு கணினி புத்தகம் குப்பை கழிவுகளாக மாற்றப்பட்டு கலைத்திட்டத்திலும் கணினி பாடம் நீக்கப்பட்டது. நம்மை பின்பற்றி இன்று பல மாநிலங்கள் தமிழ்நாடு அரசை பின்பற்றி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை கலைத்திட்டத்தில் ஒரு அங்கமாகவும் கட்டாய பாடமாகவும் கேரள அரசு கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2006-11ஆம் ஆண்டு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகம் செய்து அதற்கான தனி புத்தகங்களும் அச்சிடப்பட்டன. ஆனால் அதன் பின் வந்த அரசு கணினி அறிவியல் பாடத்தை கைவிட்டு அறிவியல் புத்தகத்திலேயே கணினி அறிவியலுக்கு 3 பக்கங்கள் சேர்க்கப்பட்டன. தற்போது வரை +1 +2 வகுப்புகளுக்கு மட்டுமே கணினி அறிவியல் விருப்ப பாடமாக உள்ளது. கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகம் செய்த தமிழ்நாடு அரசோ அதன் பின் வந்த ஆட்சியாளர்களால் கைவிடப்பட்டது. 10 ஆண்டுகள் போராடியும் பயனற்று போனது. 2016ஆம் ஆண்டு பள்ளிக்கல்வி இயக்ககத்தில் போராட்டம் செய்த பொழுது மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கணினி ஆசிரியர்களை போராட விடாதீர்கள், அவர்களுக்கு பணி வாய்ப்பை வழங்குங்கள் என்று பத்திரிகைகள் வாயிலாக அறிக்கை வெளியிட்டார். கணினி அறிவியல் பாடத்தை அமல்படுத்த கோரி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் மகத்துவ திட்டமான ஆசிரியர் மனசு திட்டத்தின் வழியே பணி நாடும் 60,000 கணினி ஆசிரியர்கள் கோரிக்கை மனு வைத்தோம். தற்பொழுது தொடக்க கல்வி இணை இயக்குனர் 6992 அரசு நடுநிலைப்பள்ளி தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வாயிலாக கணினி ஆய்வகங்கள் அமைத்து அதற்கான கணினி பயிற்றுனர்களையும் நியமிப்பதாக உள்ளனர். தமிழகத்தில் கணினி அறிவியல் பாடத்தில் பிஎட் பட்டம் பெற்று 60,000 கணினி ஆசிரியர்கள் உள்ளனர். இந்த அறிவிப்பின் வாயிலாக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளிகளில் பணிபுரிய வாய்ப்பும் கிடைக்கப் பெற்றுள்ளது. 60,000 கணினி ஆசிரியர் குடும்பத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கணினி ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு அடுத்த நிலையில் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பாடமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். கணினி அறிவியல் 6வது பாடமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ இந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், அதை ஹைடெக் லேப் கொண்டு வரத்தால் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறோம்லாம் இடையில சொல்லியிருந்தாங்க தான், இல்லைன்னு நம்ம மாற்று கருத்தே இல்லை. அது எந்த முறைப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு 7,000 ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நிச்சயமாக அவர் நியாயமான கோரிக்கைகள் தான் எல்லாமே தொடர்ந்து கோரிக்கை வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ மாஸ்டர் டிகிரி பிஎட் முடித்தவங்க டிஆர்பி எழுதுகிறாங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெட்டு மற்ற பாடங்கள்லாம் எழுதுகிறாங்க, ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களால எழுத முடியல அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கோரிக்கையில் கொடுத்த வண்ணமே இருந்தாங்க. கண்டிப்பாக இவர்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேறத்துக்கு வாழ்த்துக்கள். அதே போல் இது அடுத்த நிலையில் என்ன வரப்போகுது கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ப்ராப்பராக ஜியோ கொடுத்தா தான் நம்ம நிலையாக அதில் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத உறுதியான முறையில் சொல்ல முடியும். இதை முடிந்த அளவுக்கு எல்லாருமே தயார் நிலையில் இருங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.